Yo hola guys, வெல்கம் டு தமிழ் கேமிங் சேனல். ஸோ இந்த கிரியேட்டிவ் சீரிஸ் பார்ட் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே தம்ப்நெயிலே பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஜூ தான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அது இங்கேருந்து சொல்கிறத விட உள்ளன்னு சொன்னால் ரொம்பவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒன்றே வந்தாங்க கைஸ், நான் கேட்குறேன். லைக் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணி நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேர்ல்டு எந்த சீரியஸ் க்ரியேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே 2 சீரியஸ் ஆரம்பிச்சிட்டோம், 2த்துக்கும் பேர் வச்சோம். ஸோ இது கிரியேட்டிவ் சீரிஸ் பார்ட் 3, நல்லா அதுக்கும் பேர் வச்சிடலாம். ஸோ வாங்க வேர்ல்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இது யார் பண்ணணும்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், நெருங்கிய சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. ஸோ அதை கேட்டு மனம் உருங்கி அவர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ப்ளீஸ் ஜூ கட்டுங்க, நான் உங்கள் சப்ஸ்கிரைபர்னு எதுவுமோ போட்டிருந்தேன், சரி ஞாபகம் இல்லை. ஸோ அவருக்காண்டி தான் கைஸ் நம்ம இதை கட்டும். ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கட்டணும்னா மறக்காமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் கமெண்ட் தான் கைஸ். ஓகேயா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்து 2 சீரியஸ் போட்டோம். ஸோ அதுக்கு பேர் வைக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ நம்ம கட்டினதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பேர் வைப்போம். என்ன வைக்கலான்னு யோசிச்சு இருக்கும் போது தான் கைஸ் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம இந்த சீரீஸ் பேரே வச்சலான்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட்டிவ் சீரீஸ் நம்ம பார்ட் 1ல் கட்டினா அது பேர் பார்ட் 1, 2ல் கட்டினா 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட்டின ஒரு வீடுக்கும் வச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்விம்மிங் பூல் உருவாக்கியிருப்போம். ஸோ இதில் எங்கே பேர் வைக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வச்சிடலாம். ஸோ இதுக்கும் பேர் பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் சீரீஸ் பார்ட் 3 3 இல்லை 2, இதானே 3, என்ன தப்பாக வருது, 2. ஓகே, இதுக்கு பேர் வச்சாச்சு. ஸோ கைஸ் நம்ம ஜூவை தான் கட்ட போகிறோம். ஆனால் அது ரொம்ப வித்தியாசமான ஜூவாக இருக்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜூக்குள்ளே டொமஸ்டிக் அனிமலை வச்சுருப்பாங்க, வைல்டு அனிமலை வச்சுருப்பாங்க. ஆனால் நான் மட்டும் என்னோடய ஜூவை 2 பகுதியாக பிரிக்க போகிறேன். ஸோ என்னென்ன பார்த்திங்கன்னா, ஒன்றுத்தில் டொமஸ்டிக் இருக்கும், இன்னொருத்தில் பார்த்திங்கன்னா வைல்டு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த டொமஸ்டிக் ஜூக்கு நான் ஒரு பேர் வச்சிட்டேன். டொமஸ்டிக்னு பெருசாக எழுத முடியாது, அதுக்கு நிறைய லெட்டர்ஸ் வரும். ஸோ அதனால் நான் ஷார்ட்டாக டூம்னு எழுதினா இருக்கேன், டூம் ஜூ. எப்படி கைஸ், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டூம் ஜூன்னு பேர் வச்சலாம். பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் சீரிஸ் பார்ட் 4 இல்லைனா வேறு ஏதாச்சும் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வைல்டு ஜூவும் கட்டுவேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைல்டுன்னே பேர் வச்சுருவேன். ஸோ நான் ரொம்ப நேரமாக எங்கே கட்டலான்னு தேடினே இருக்கிறேன், ஆனால் இடம் மட்டும் சிக்கலைங்க. ஆனால் நான் ஒரு உறுதியாக தான் இருந்தேன். என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சீரீஸும் பக்கத்தில் தான் கட்டணும்னு இருந்தேன். ஆனால் பக்கத்தில் எங்கேயுமே சரியான இடமே கிடைக்கலங்க. கொஞ்சம் மேடாக இருக்குது, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ தேடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பேஸுக்கான அவுட்டர் லேயரும் அந்த பேரும் வச்சுட்டு நான் அவங்க பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை முடிச்சுட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேரும் அவுட்டர் லேயரும் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபென்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெளியே நம்ம ஜூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ பாருங்க கைஸ், நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், டூம் ஜூன்னு பேரும் வச்சிட்டேன். ஸோ இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், டூம் ஜூ வைல்ட் ஜூன்னு. ஸோ நான் ஏன் இதை 2 பகுதியாக பிரித்தேன்னா, நம்ம ஜூன்றது பார்ட்டை ஒன்றே போட்டக்கூடாது, அதை ஒரேடியாக, அதனால தான் நான் 2 பகுதியாக பிரிச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா கீழே என்னென்னலாம் வைக்கலாம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய விஷயமாக தான் வைக்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பீஃப் சாப்பிடுவாங்க, அதாவது மாட்டுக்கறி. அடுத்து ஒரு சில பேர் சிக்கன் மோஸ்ட்டாக நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்களான்னு தெரில சரியா. ஸோ அதெல்லாம் நான் இங்கே வைக்கலான்னு இருக்கிறேன். மொத்தமாக 6 ஃபென்ஸ் போகலான்னு இருக்கிறேன் கைஸ். 6 போட்டு அதில் 6 வைக்க போகிறேன். என்னென்ன வைக்க போகிறேன்னு சொல்லிட்டேன், 2 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், 3ஓ 2ஓ. ஸோ கவ்வு, அப்புறம் ஷீப்பு, அப்புறம் சிக்கன், அப்புறம் பிக்கு, அப்புறம் ஹார்ஸ், அப்புறம் மியூல், அதுக்கப்புறமா எத்தனை வந்துச்சு, கவு 1. சரி கைஸ், சரியாக தெரில. சார் நான் வெஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்பவும் இருட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் லைட் வைக்கலான்னு லேண்டன் எடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசிலேயே பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதோட பேர்லாம் வரும், மறக்காமல் நீங்களும் பார்த்து பில்ட் பண்ணுங்கள். அடுத்து எனக்கு பேஸ் இடம் கொஞ்சம் குட்டியாக கிடச்சதுனால தான் கைஸ் நான் கொஞ்சோண்டு அதாவது எப்படி சொல்லணும்னா
லென்த் அதிகமாக நான் கட்டல. ஸோ எனக்கு வந்து இடம் பெருசாக இருந்தால் நான் கீழே இதை வந்து 2 ஃப்ளோராக கூட பிரிக்கலான்னு இருக்கேன் கைஸ், கீழே மேலேன்னு. ஸோ எனக்கு மட்டும் இடம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே தாராளமாக கிடச்சிருந்தா கூட நான் கீழே ஒரு ஃப்ளோர்லேயே முடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு இடம் கொஞ்சம் வசதி இல்லாத காரணத்தால் தான் நான் 2 ஃப்ளோராக பிரிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இடம் நிறையவே இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டக்கூடிய இடத்துல நீங்கள் கட்டாயமாக கட்டலாம். கீழவே உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கூட மேலே கட்டலாம். ஓகேயா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ நானும் இந்த லேண்டனை போடணுன்னு பார்க்குறேன், போடவே முடியலங்க. போட்டுட்டேன். இந்த லாஸ்ட்டாக இங்கே ஒன்று போட்டால் ப்ரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ஓரளவுக்கு ப்ரைட்டாக வந்துச்சு. ஆனால் நான் யாருக்கு செஞ்சேனோ அவனுங்கள தவிர இந்த ஜாம்பி பயப்புலகளாக வராங்க கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒன்று செய்வோம்ப்பா, ஏன்ப்பா கவலைப்படுறீங்க? இது உங்களுக்கான இடமே இல்லை. உங்களுக்கான இடம் கூடிய சீக்கிரத்தில் ரெடியாக போகுது. ஓகேயா? ஸோ கைஸ் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வப்படுறாங்க. டூம் ஜூவை வைல்ட் ஜூவாக மாற்றிடலாமா, இல்லை நம்ம ஒன்ஸ் எடுத்த டிசிஷன் ஒன்ஸு தான் கைஸ். என்ன வளரன்னு எனக்கே தெரில. சரி விடுங்க. ஸோ 1 செகண்ட் கைஸ், ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகுது, என்னால் ஜாய்ஸ்டிக்கே மூவ் பண்ண முடில. ஒய் மூவ் ஆகு. ஓகே கைஸ், லேக் ரிலீஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் மேலே வந்து நான் ஒரு பேஸ் கட்ட போகிறேன். ஸோ அது எப்படி கட்ட போகிறேன்னா, இதை விட்டு ஒரு 6 பிளாக்ஸ் மேலே தான் நான் கண்டிப்பாக வைப்பேன். ஸோ 6 பிளாக்ஸ் ஹைட்டுக்கு மேலே தான் நான் வைப்பேன் மேலே கட்டுற பேஸை. ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு எடுக்கிறது முடியும், நம்ம தூங்கிடலாம். ஏன்னா நைட் ஆயிடுச்சு, நம்மளை ராத்திரி பக்கமாக உழைச்சி வேலை செய்கிற அளவுக்குலாம் இது பெரிய விஷயம் இல்லை. ஸோ தூங்கிடலாம் சைலண்ட்டாக, அமைதியாக, யாருக்கும் தெரியாமல் அப்படியே படுத்தோமா அப்படியே தூங்கணுமான்னு இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம தூங்கி ஏஞ்சாச்சு, பெட்டை உடச்சிக்கலாம். இன்னும் பறக்க முடியல, என்ன சர்வைவலியாக இருக்கும். பறக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டூம் ஜோனு மேலே இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம்ல, ஸோ இதுலேருந்தே நம்ம பிளாக்ஸ் போட ஆரம்பிக்கலாம். கார்னர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துன்னு வரணும். ஸோ கீழே இருக்க மாதிரி தான் நம்ம மேலேயே போடணும். ஸோ கீழே கொஞ்சம் பெருசாகட்டும், மேலே கொஞ்சம் குட்டியாகட்டும். அதாவது நான் மேலே அவ்வளோ வைக்க போதில்லை, என்னென்னலாம் வைக்கலான்னு பிளான் இப்போயே போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் பேண்டா வைக்கலான்னு இருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பேண்டா. அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, டால்ஃபின். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அக்வாட்டிக், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நார்மலானது வைக்கலான்னு இருக்கிறேன். அக்வாட்டிக்கில் நான் நிறைய யோசிச்சுருக்கேன். இந்த ட்ராபிக்கல் ஃபிஷ்னு ஒன்று இருக்குது போல், ஸோ அது வைக்கலாம். அப்புறம் இந்த டால்ஃபின், பப்பர் ஃபிஷ், அப்புறம் சால்மன், காட், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும். ஸோ நான் மைன்கிராஃப்டில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஓகே, அது வச்சிடலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே எனக்கு ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ். ஏன் பார்த்திங்கன்னா இந்த பேஸு நம்ம பார்த்தோம், நான் சொன்னேன் ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய இடத்துல விட்டுருந்துச்சு பிளாக்ஸு. ஸோ நீங்கள் சைடில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பாக தான் இருக்கும், ஸோ ஒரு ஸ்லைஸாக. ஸோ அதெல்லாம் நான் வெட்டி எடுத்தது தான். ஸோ அதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் 1 பிளாக்கு விட்டு தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி தான் வரணும். ஓகே, இது அப்படியே போட்டுகிட்டே வரலாம். சரி, முடிஞ்சுதா? ஓகே. ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் இப்போ இது வந்து ஒரு அவுட்டர் லேயர் தான். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கும் நான் இதே பிளாக்ஸ் போடலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க கைஸ், ஸ்டேர் கேஸ் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கட்டு உருவாக்கிடலாம். ஸோ படிக்கட்டு உருவாக்கிட்டோன்னா கிரியேட்டிவ் சர்வீஸ் தான், பறந்தே மேலே போயிடலாம். ஸோ ஒரு சும்மா தான் படிக்கட்டு உருவாக்குறோம். ஸோ உருவாக்கிடலாம். ரொம்ப லேட்டாகும் போல் கைஸ். என்ன தப்பாக விழுது. ஸோ கைஸ் இந்த வீடியோ அநேகமாக பெருசாகும் தான் நினைக்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க, ஜூ கட்டுறதுனால ரொம்ப பெருசாக வருது. ஸோ அடுத்த வாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாகவே வீடியோ போட்டுடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகேயா. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு கைஸ்.
நான் ரோப்ளாக்ஸில் வந்து இது வரைக்கும் ஒரு கேம் கூட ஆடி போட்டதே இல்லை. நிறைய வாட்டி உங்கள்கிட்டயே நிறைய சஜஷன் கேட்டிருக்கேன். ஸோ யாருமே இது வரைக்கும் கமெண்ட்டே பண்ணல. ஸோ பார்க்கலாம் திரும்பி அந்த ப்ரோவே கமெண்ட் பண்ணுவாரான்னு. ஸோ நான் இது வரைக்கும் போட்ட கமெண்ட்லாம் அவர் பார்த்து தான் கைஸ் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ண நான் ஆர்வரோட எதிர்பார்க்குறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேலையும் பார்த்தீங்கன்னா நான் 3 சாய்ஸ் கொடுக்குறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில், அப்புறமா அதர் கேம்ஸ். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சஜஷன் பண்ணுறாங்க கைஸ். ஆனால் கமெண்ட்டில் தான் பண்ண மாட்டேங்கிறேன். என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா கமெண்ட்டில் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் என்னை நேரில் பார்த்தோன்னா இந்த கேம் ஆடலாம், அந்த கேம் ஆடலாம், சரி இதுவா ஆடலாம் அதுவா ஆடலான்னு சொல்கிறான். பட் ஆனால் வர மாட்டேங்கிறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் சொல்லியிருக்கான். ஸோ அந்த கேமும் ஆடலாம்னு சொல்லிட்டா, இல்லைனா ரோப்ளாக்ஸ்லேருந்து எடுத்து போகலாமான்னு சொல்லிட்டான். ஆனால் நான் மல்டிப்ளேயர் தான் போகணுன்னு இருக்கிறேன். ஸோ இந்த சீரீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் மல்டிப்ளேயரில் வந்து நிறைய கேம் ஆடியும் போடுவேன். ஸோ அதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்லி வாய் வளருது கைஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக இருக்கிற இந்த ரோப்ளாக்ஸ் ஸ்டீல் பிரைண்டட்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கும்னு நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதே ஆடி போடலாமான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ்லேயே இந்த ஸ்கூல் எஸ்கேப்னு ஒன்று இருக்கும். அது உண்மையிலே நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஆடி போடலாமான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஸ்கூல்லேருந்து தப்பிக்கணும். செம்ம அட்வென்ச்சராகவும் செம்ம ப்ளே ஃபிசிக்கலாகவும் நல்லாயிருக்கும், மென்டலாகவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சஜஷன் பண்ண கேமு. ஸோ இது 3ல் எது அதெல்லாம் நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அவர் நிறைய சஜஷன் பண்ணியிருக்காரு கைஸ். என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேம், ஆனால் எனக்கு அதில் ஒரே ஒரு கேம் ரொம்ப பிடிச்சிச்சு. நம்ம வந்து ஒரு இடத்துல மாட்டிப்போமா. ஸோ ஆனால் அந்த இடத்துல இன்டர்நெட் இருக்காது. ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிச்சு நம்ம வரோம் தான் ஒரு கேமு. ஸோ அது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் 4வதாக கூட ஒரு கேம் தரேன் கைஸ். என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரோப்ளாக்ஸில் ரொம்ப ட்ரெண்டாக போய் இந்த 99s கூட ஆடி போகலான்னு இருக்கிறேன். ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி கேட்டிருந்தார். ஸோ அந்த தம்பி கேட்டதை நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி என்கிட்ட கேட்டார் கைஸ். வந்து யூடியூப்பில் கேட்குறத தவிர என் முன்னாடி கூட வந்து கேட்டிருக்கேன் கைஸ். அண்ணா இந்த கேம் ஆடி போடுங்கண்ணா, நல்லாவே சூப்பராக இருக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே தம்பி ஆடிடலாம் அப்படின்னு நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். பட் ஆனால் எனக்கு அது ஆட டைம் தான் கைஸ் கிடைக்கல. ஸோ அந்த தம்பியை கொஞ்சம் பேச சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்கள். என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஹலோ கைஸ், நான் தான் அந்த 99 Nights of Forest போட சொன்னேன். இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஏன்னா ஓவராக பண்ணுறாரு. நான் போட மாட்டேன்டா நான் போட மாட்டேன்டாண்டு. இதுக்கு மேலே எங்கள் அண்ணா பேசுவார். பாய் கைஸ். நான் அப்படிலாம் சொல்ல, எனக்கு டைம் கிடைக்கலன்னு தான் சொன்னேன். இந்த தம்பி உங்ககிட்ட ஓவராக போட்டு கொடுக்குறாரு. தம்பி அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணக்கூடாது. நம்மளே கொஞ்சம் பாவமான யூடியூபரு. என்னப்பா ஓகேவா? சரிண்ணா. சரிடா. ஆனால் 2 நாள் தான் 2 நாள் கைஸ். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குசும்பு தம்பி. 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு. அநியாயமாக இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து இவர் கமெண்ட் பண்ணார்னா நான் கண்டிப்பாக போடுவேன் கைஸ். அப்படி போடலன்னா நீங்களே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வந்து டேர் தரேன். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு டேர் தரீங்க. அதாவது நான் வந்து கேம் போடுறேன், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேயா? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பேசினே பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளோரை முடிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் சொன்ன மாதிரியே நம்ம அக்வாட்டிக் அனிமலும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாதாரண அனிமலும் மேலே போட்டிருக்கோம். ஸோ மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க பாருங்கள். ஸோ நான் அக்வாட்டிக் அனிமல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கான்க்ரீட் போட்டிருக்கேன். ஸோ நார்மலான அனிமலுக்கு ரெட் கலர் போட்டிருக்கேன். ஸோ அக்வாட்டிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தப்பாயிடுச்சு கைஸ். என்ன தப்புனா இந்த டால்ஃபின்ஸ்லாம் போட்டேன். ஆனால் பட் அது உள்ளே லைட் போட்டனால லைட்டில் பட்டு செத்து போயிடுது கைஸ். ரொம்ப கவலையாக இருக்குது. நானும் கஷ்டப்பட்டு போடுறேன், ஆனால் லைட்டில் பட்டு செத்துனே இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ அடிக்கடி நானும் ஒவ்வொரு வாட்டி டால்ஃபின் எடுத்து போட முடில. ஸோ அதை அப்படியே விட்டுலான்னு இருக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் அனிமல்ஸே ஃபில் பண்ணல. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு கவ், அப்புறம் பிக்கு, ஷீப் எங்கடாடி ஷீப்பு, அப்புறம் என்ன சொன்னேன்? ஹார்ஸ் சொன்னேன்ல, ஹார்ஸு, மியூல். இந்த மியூல் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஹார்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டைப் ஆஃப் ஹார்ஸ் தான் நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே அனிமல்ஸ்லாம் போட்டு மேலே வந்துட்டேன். ஸோ நான் மேலே போட்டுனே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நோட்டீஸ் பண்ணால் நான் தப்பி தவறி இந்த கிளாஸை உடச்சக்கப்புறம் 2 நரி நண்பர்கள் வெளியே வந்துடுவாங்க. அடுத்து ஒரு சில பறவை நண்பர்களும் வெளியே வந்து இலவசமாக பறந்து நிற்பாங்க. ஸோ அவங்கள பிடிச்சி உள்ளே போடுறது ரொம்ப பெரிய டாஸ்க்குன்னு நினச்சிக்கின்னு விட்டுட்டேன். ஸோ பாருங்கள் வெளியே அந்த நரி நண்பர் என்னமோ பண்ணின்னுக்கிறாரு போர்டாண்ட போயிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டாங்கிலாம் போட்டிருக்கேன், அப்புறம் பேண்டா டேர்ட்டில்லாம் போட்டேன். ஆனால் டேர்ட்டில் எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரில. ஸோ சொன்னேன் கைஸ் இங்கே தான் பாருங்கள் நான் பப்பர் ஃபிஷ்லாம் போட்டிருக்கேன். ஆனால் மேலே அந்த க்ளோயிங் ஸ்டோன் இருக்கனால அது பட்டு செத்து போயிடுச்சு. பாருங்கள் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ போலனா வேறு இருட்டாயிடுற. ஸோ ரொம்ப கவலையாக இருக்குது கைஸ், அது அப்புறமா சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சால்மனும் அப்புறம் காடும் போட்டிருக்கேன். ஸோ ட்ராபிக்கல் ஃபிஷ் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் தனியாக ஒதுக்கிட்டேன். ஸோ எதுவும் நீங்கள் கோச்சிக்காதீங்க. ஸோ வாங்க அப்படியே கீழே போயிடலாம். கீழே நான் போட்டது உங்களுக்கு காட்டணும்ல. ஸோ பாருங்கள் அப்படியே பொறுமையாக படிக்கட்டு ஏறி போய் பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட நண்பர் மாடு, அப்புறம் கோழி, அப்புறம் சில பல குதிரைகள், அப்புறம் ஆடுகள், அதில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னிகள், அப்புறம் மியூல்கள். ஸோ இவர்கள்லாம் நம்மளோட நண்பர்கள். பார்த்திங்களா கருப்பாடுக்குள்ளே ஒரு பறவைலாம் பறக்குது கைஸ். இது வந்து ஜூ மாதிரியே தெரில. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு மேலே. ஸோ நான் வந்து மேலே லைட் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க கைஸ். இந்த தம்பி கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் அடுத்த வீடியோவே வரப்போகுது. ஸோ அவர் கமெண்ட் பண்ணுன்னா அடுத்ததாக என்ன வீடியோ வரும்னு எனக்கே தெரில. சாம்பி பையா ஓடு ஓடு, செத்துட்டானா? ஓகே கைஸ், இந்த தம்பி பேசணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. தம்பி நீயா பாய் சொல்லி முடிச்சு வச்சிடுறா. 3, 2, 1 பாய் கைஸ். ஓகே கைஸ், பாய். நான் உங்களை இன்னொரு சந்திக்கல. பாய், டேக் கேர்.